நாய் வளர்த்தாலோ இல்லை பூனை வளர்த்தாலோ வந்து ஆஸ்மா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? நம்ம பண்ணுற பொல்யூஷன்லேயும் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வராத என்ன சொல்கிற சைடு எஃபெக்ட்ஸாக இவங்களால வரப்போகுது வந்து ஒரு ஜெனட்டிக்னு சொல்லலாம். ஆஸ்மான்றது ஒரு ஜெனட்டிக், இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸுக்குமே வரும். பெட்ஸுக்கு வெட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் பியூரிஃபையர் மிஷின் வைங்க அவங்க இருக்கிற இடத்துலன்றாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம இப்படி நினைக்கிறோம், பட் அவங்களுக்கு தான் நம்மளால பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு முக்கியமான கேள்வி சுதா, அதாவது உச்சநீதிமன்றத்தில் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்களோ, இன்கேஸ் அது யாரையாவது கடிச்சிருச்சுன்னா சாப்பாடு வைக்கிறவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னப்பா இது உங்க கருத்து என்ன? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸை வந்து ஏதோ கொலை பண்ணுறவங்கள பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, கிரிமினல்ஸை பார்க்குற மாதிரி. இப்போ வந்து கொலை பண்ணுறவன் ரேப் பண்ணுறவனே பெயிலில் சுற்றுறான். ஆனால் இவங்கள மாதிரி ஆளை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது அவங்க ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வேக்சின் பண்ணலாம் இல்லை கருத்தரை பண்ணலான்னா ஒரு நியாயம் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து திருட வரான், ஒரு நாய் எங்கள் சுற்றி ரோடு நாய் தான் இருக்கும், வந்து கடிக்குதுன்னா அந்த திருடனுக்கு நான் வந்து பண்ண முடியுமா? இல்லை என் குழந்தைக்கு வந்து வெளியில் போகுது, தனியாக போகுது, அதை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனை கடிக்குதுன்னா அவனுக்கு நான் வைத்தியம் பார்க்க முடியுமா? ஸோ இது என்ன வித லாஜிக்னே தெரியல. ஏன்னா ஒரு நாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கலைன்னா தான் அது அக்ரெசிவ் ஆகுது. எல்லாரையும் கடிக்க போகிறது என்னன்னா சாப்பாடு வைக்கல. நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா வாலாட்டிக்கிட்டு ஓரமாக இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் எப்படி? நம்மளால தானே அந்த மாதிரி ரோடுக்கு வந்தது. இந்தியன் டாக்ஸ் எப்படி ரோடுக்கு வந்தது? ப்ரீட் டாக்ஸ் எடுத்துன்னு வந்ததில் என்ன சட்டம் என்ன பண்ணுச்சு? இதுங்க ரோட்டில் இருக்கிறதுக்கு சட்டம் என்ன பண்ணுச்சு? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற சேவையை வந்து நிறுத்தாதீங்க. எந்த லா வந்தாலும் சரி, என்ன சட்டம் வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா என்னோட டாக்ஸ்க்குமே அதை நான் பார்த்துருக்கேன். டாக்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த இடம் இருக்குல்ல, இதுக்குள்ளற கண்ணுக்குள்ளற இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சதை மாதிரி வளருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐசைட்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது வந்து ப்ரீட் டாக்ஸுக்கு தான் வரும். இதெல்லாம் இந்த சிட்ஸு, பீகிள், இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்குலாம் நிறையவே வரும். இதெல்லாம் அது வந்து தேர்ட் ஐலிட்னு சொல்லுவாங்க. அது பேர் தேர்ட் ஐலிட்னு, உள்ள சதை மாதிரி வரும், கிளாண்டு மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து இன்னும் இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ட்ரை ஐ இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளாண்டு வந்திருந்தால் அவங்கள உள்ளே வைங்க. வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அவர் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஐ ட்ராப்ஸ் போடுவாங்க. ஸோ 10 to 15 days அந்த இது கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து போகலன்னா, இன்கேஸ் அது போகலன்னா சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க. அது வளரும் அது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணி எடுத்துருவோம்.